இந்த பிரைட்வால் தமிழ் பள்ளிக்கு எனக்கு அழைப்பு தந்த பிஐபிஜிக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பள்ளிக்கூடம் சின்ன பள்ளிக்கூடம் பெரிய பள்ளிக்கூடம் அப்படியெல்லாம் கணக்கு இல்லை. கொஞ்சம் பிள்ளைங்க இருக்கிறாங்களா நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்களா அதுவும் கணக்கு இல்லை. அந்த படிப்பு அப்படின்னாக்க அது எல்லாமே சமம், ஒரே சமம் தான். நாங்கள் நீங்கள் அழைப்பு கொடுத்தா பெரிய பள்ளிக்கூடம் இருந்தால் தான் நான் வருவேன், சின்ன பள்ளிக்கூடம் வரமாட்டேன் அப்படின்லாம் கணக்கில்ல. அதாவது நம்மளோட கவனம் படிப்பில் இருக்கணும், பிள்ளைங்களோட கவனம் படிப்பில் இருக்கணும். ஏன் விளையாட்டு வைக்கிறாங்க அப்படின்னாக்க ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, ஜாக் எப்போதுமே எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாலும் அது ஒரு முழுமையாக ஒரு ஜாக்கை ஒரு மனிதனாக்காதான். அதாவது பிள்ளைங்க ஒரே இது படிப்பு மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாக்க அவங்களுக்கு முழுமையாக அவங்க ஒரு நல்ல மனிதன் ஆக முடியாது. அதனால விளையாட்டு நம்ம இந்த விளையாட்டும் அதில் கண்டிப்பாக கலந்துருக்கும். விளையாட்டு என்னத்துக்குனாக்க கொஞ்சம் உடற்பயிற்சி, கொஞ்சம் எக்ஸசைஸ், மூவ்மெண்ட் ஆஃப் த லிம்ஸ், காலு கை இதெல்லாம் அசையணும். அப்புறம் நம்மளோட வெளியே வரும்போது ஃப்ரெஷ் நல்ல ஆக்சிஜன் நம்மளுக்கு இருக்கணும். இதெல்லாம் தான் நம்மள ஒரு முழு மனிதனாக்கி ஹெல்த்தி அண்ட் வெல்த்தி அப்படின்னுவாங்க. நம்ம ஹெல்த்தோட இருக்கணும். வெறும் வெல்த் இருந்தாலும் பத்தாது, அதாவது வெல்த்னா சொத்து, அது மட்டும் இருந்தாலும் பத்தாது, ஹெல்த்தும் கூட இருக்கணும். அதனால தான் எல்லா தமிழ் பள்ளிக்கூடம் மட்டும் இல்லை, மலேசியாவில் உள்ள அத்தனை பள்ளிக்கூடத்துலையும் படிப்பும் இருக்கும் விளையாட்டும் இருக்கும். இந்த பள்ளிக்கூடத்தில் அவர் நம்ம பிஐபிஜி தலைவர் சொன்னார், மானியம் நிறைய இடத்துல கேட்டு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு. எனக்கு நீங்கள் கடிதம் போடலாம், கண்டிப்பாக நீங்கள் எழுதி கேட்கலாம், எதுவும் செய்கிறீங்களா, நிகழ்ச்சி செய்கிறீங்களா, இல்லை வேறு எதுக்கும் பள்ளிக்கூடத்தில் நூல் நிலையம் இந்த மாதிரி வைக்கிறீங்க, கம்ப்யூட்டர் ரூம் வைக்கிறீங்களா, இந்த மாதிரி செலவுக்கு எதுவும் பணம் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக அதை டீட்டெயிலாக எழுதி எனக்கு கேட்கலாம். இன்னைக்கு உள்ள ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சிக்கு ஒரு 33 பேர் கலந்துருக்காங்க. நான் நினைக்கிறேன் ஒரு செக் கொண்டு வந்திருக்கேன், அது 3300 வெள்ளி ஒரு செக்கு. இந்த ஸ்பீச் முடிஞ்சு நான் அவங்களுக்கு அந்த செக்கை கொடுத்துட்றேன். மறுபடியும் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். எங்களுக்கு அழைப்பு கொடுத்து எங்களை மரியாதை கொடுத்த மைபிபிபி சார்பெல்லாம் நான் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். அதே வேளையில் கமந்திரியான் பங்காக்குத்தான் சார்பிலையும் என்னோட வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.